சரி, போர் அடிக்குது, கதைய எப்படி கொண்டு போறது? அப்படிங்கிற மாரி யோசிச்சு கடைசில இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, திடீர்னு அனாமிகா முழுசா வில்லியா மாறி விஜயும், பிரபாவையும் ஒரே நாள் ராத்திரில ஜெயில்ல தூக்கி போட்டுர்றாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா என்ன பலார்ன்னு அரைஞ்சான் அவன் அப்படிங்கிறாங்க. ஆனா அரையறதுக்கு வேணும்னே இவங்க தூண்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய முன்னாள் பகையெல்லாம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத இப்போ ப்ரூவ் பண்ணி வெளில கூட்டு வரோம். ஆனால் அது நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான நாட்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ அவ்வளோ நாள் இவங்க உள்ளே இருக்க வேண்டியதாயிடும், இல்லை பெயில் எடுக்கிறது கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இந்த கேள்விகள்லாம் ஆனால் இவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம் டபக்குன்னு அவங்களால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியலங்கிற மாதிரி காமிக்கிறதுலாம் சரி ஓகே, அந்த அளவுக்கு நம்மளுடைய லீகல் சிஸ்டம் நல்லபடியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையோட கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நமக்கு அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அழகி அந்த சமயத்தில் வீட்டில் இருந்தாங்க. அழகி இவங்க என்ன பண்ணாங்க, வேணும்னே இவங்க என்ன பேசினாங்க அனாமிகா, அதனால தான் அவர் அரைஞ்சாரு, இதெல்லாம் பிளான் பண்ணி இவங்க பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு வீடியோ ஆதாரமாகவோ இல்லை அழகியவே கூட்டு வந்தோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கட்ட பஞ்சாயத்து மாதிரிலாம் சில சமயம் ஸ்டேஷன் நடக்கும்ல, அந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் போட்டு உடைக்க இந்த ஆதாரங்களால் இப்போ அனாமிகா திருன்னு முடிக்க அதை வச்சே அனாமிகாவை வீட்டை விட்டு துரத்துறது ப்ளஸ் விஜய் அண்ட் பிரபாவை வெளில கொண்டு வர்றது. இந்த சமயத்தில் பிரபா இன்னமும் தம்ம மனசில் விஜய் தான் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த காதலை வச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் அனாமிகாவோட டிவோர்ஸை உடனடியாக அப்ளை பண்ணி கிளம்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விட்டு அந்த கேரக்டரை க்ளோஸ் பண்ணுறதுன்னு கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா எதுக்கு அவசரமாக இவங்களை ஜெயிலுக்குள்ளலாம் தள்ளணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லை. ஸோ அதில் என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தியாக உள்ளமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மகா நான் அழகியோட சேர்ந்து நான் வெளில போயிடுறேன், கேஸை வாபஸ் வாங்கிடுன்னு சொல்ல போகிறாங்களாங்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.